ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய அப்டேட் என்னன்னா, ஐஐபி டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஐபி டேட்டான்றது என்னன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்ல வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க மந்த் ஆன் மந்த் வந்து இந்த டேட்டா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 மந்த் லோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 மந்த் லோ 4% தான் இருக்குன்றதுனால பேனிக் ஆக வேண்டாம். லாஸ்ட் 3 மந்த்துக்கான டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2.6, 1.9, 1.5 இதுதான் வந்து ஏப்ரல் மே ஜூன்ல வந்திருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 4.3, 4.14 ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 4.15 ரேஞ்சில் இருக்கு இந்த குவார்டர். ஸோ கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய Q2 ஜிடிபிக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் தான் கொடுக்கும். இது வந்து ஸ்லோ க்ரோத்ன்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கை பார்த்து நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட். இதுக்கு மெயினா அவங்க ரீசன் இந்த 3 மந்த்லி இந்த 4% லோன் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, டெம்பரரி டிஸ்ரப்ஷன் டியூ டு ஜிஎஸ்டி ரேட் லிங்க். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி கம்மி பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸோ இதனால வந்து ஒரு டெம்பரரி டிஸ்ரப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ரீசன் வந்து ஹெவி ரெயின்ஸ் இன் மெனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இது ரெண்டு தான் வந்து முக்கியமான காரணமா சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு எந்தெந்த செக்டார்ல அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனிங் செக்டார் 6.6% ஆகஸ்ட் மந்த்ல growth இருந்தது. இப்போ வந்து -0.4%. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4.1ல இருந்து 3.1% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரெண்டும் மேஜரா அஃபெக்ட் ஆன செக்டார்னும், அதிகமா இன்க்ரீஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா கன்சியூமபிள் டியூரபிள்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுனால ஒரு நல்ல டிமாண்ட் இருந்தது. அதனால வந்து இதனுடைய செக்டார் வந்து நல்ல growth கொடுத்திருக்கு. ஸோ இதுதான் ஐஐபி டேட்டால நம்ம பார்க்க வேண்டியது. இந்த ஸ்லோ டவுன் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. கண்டிப்பா இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா தான் இருக்கும் ஜிடிபிக்கு. நம்ம வந்து Q2 ஜிடிபி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஏர்னிங்ஸ் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரெகுலரா ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டாக்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணாம இந்த ஏர்னிங் சீசன்ல எது எதுனா நல்ல ப்ராஃபிட் இருக்கோ அந்த கம்பெனி நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரெண்டுமே ஓகே உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேடோ இல்ல இன்வெஸ்டிங்கோ பண்ணுங்க சொல்லிடுறேன். இதெல்லாம் நான் வந்து டாப் 200 F&O இருக்கு பாத்தீங்களா, அந்த பெரிய 200 கம்பெனி மட்டும் தான் நான் வந்து சொல்ல போறேன். சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து நான் வந்து பர்சனலா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால அந்த மாதிரி கம்பெனிஸ் நான் டச் பண்ண விரும்பல. ஏன்னா அது எந்த அளவுக்கு வாலட்டைலா இருக்கும், அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்கும்ன்றதுலாம் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. அதனால டாப் 200 மட்டும் நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அதுல சூட்டபிளா எது இருக்கோ அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி, ஸ்ரீ சிமெண்ட்ஸ் இந்த டாப் 3 கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல டிவிஎஸ் மோட்டார் ரிசல்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 24% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன செப்டம்பர்ல 17,300 கோடி இருந்தது. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 14,051 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா 607 கோடி இருந்து 845 கோடி, கிட்டத்தட்ட 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க டிவிஎஸ் மோட்டார்ஸ். அதானி கிரீன் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ மைனஸ்ல இருக்கு. ஸோ நான் அதுக்குள்ள போல. ஸ்ரீ சிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 17% கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 77 கோடி இருந்து 310 கோடி. ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சார்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டருடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் எந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஸோ டிவிஎஸ் மோட்டர் என்னன்னா ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் வந்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து இதுல நான் வாங்க மாட்டேன். ஸோ நீங்க வாங்குவீங்களான்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க எதனா ஹோல்டிங் வச்சிருந்தாலும் எனக்கு டிவிஎஸ் மட்டும் சொல்லுங்க. எதனா கரெக்ஷன் வந்ததுன்னா அக்குமுலேஷன் பண்ணலான்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் அந்த மாதிரி தான் பண்ண போறேன். பட் கரெக்ஷனுக்காக வெயிட் பண்றேன். ஸோ எந்த லெவல் வந்து எனக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, இந்த 2900 லெவல் வந்தது அப்படின்னா நான் வந்து டிவிஎஸ் மோட்டாரை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ரீ சிமெண்ட். ஸ்ரீ சிமெண்ட்ல இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, சார்ட்டை தாண்டி இதனுடைய வேல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ 69 டைம்ஸ் வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇனா பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. எத்தனை மடங்கு அது ஏர்ன் பண்றதோட ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. ஸோ இதனுடைய கரண்ட் பிரைஸ் வந்து 28,500 இருக்கு. இது 69 மடங்கு வந்து அதிகமான பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனுடைய பியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அல்ட்ராடெக்ஸுக்கு மட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுவே 48 மடங்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அம்புஜா சிமெண்ட் கொஞ்சம் பெட்டர் பிஇல இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். இதை மட்டும் வச்சு மட்டும் டிசிஷன் எடுக்கக்கூடாது. பட் இதுவே வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும்போது நம்ம வந்து அடுத்த டீடைலா உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் ஸ்ரீ சிமெண்ட் வந்து வேல்யூவேஷன் படி கொஞ்சம் அதிகமா இருக்கு அவங்களுடைய பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்னைக்கு வந்து 3 ரிசல்ட் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு என்னென்ன கம்பெனி ரிசல்ட் வருது அப்படின்னா, எல்என்டி வருது, கோல் இந்தியா, வருண் பிவரேஜஸ், சிஜி பவர், இந்துஸ்தான் பெட்ரோலியம், என்டிபிசி கிரீன் எனர்ஜி. ஸோ இந்த கம்பெனியில எது நல்லா வருதுன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.
ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நான் ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து குளோபல் மார்க்கெட்டோடைய ஸ்டேட்டஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஏஷியன் மார்க்கெட் வந்து ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இன்னைக்கு நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ஸோ எல்லாமே ஒரு 0.5 அந்த மாதிரி கம்மியா இருக்கு. அதுக்கு அடுத்தது யூரோப்பியன் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு 0.2 to 0.5 பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல. டோ ஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.6%. ஸோ இது எல்லாமே லைஃப் டைம் ஹைல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு யூஎஸ் மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ 4th நவம்பருடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன காமிக்குது அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம 26,000 இருக்கு. அதிகமான கால் ஆப்ஷன் வந்து அதில் தான் இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ இந்த 26,000 நம்ம பிரேக் பண்ணாதான் ஒரு நல்ல மூவா நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்ம சொல்லி இருந்த சப்போர்ட் லெவல் 25,900 உடைச்சாலும் திருப்பி மேலே வந்துருச்சு. ஸோ நான் இதை வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா நான் இதை திருப்பி ரீட்ரா பண்ணியிருக்கேன். இந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பிரேக் பண்ண மாதிரி இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஜோன் அது வந்து கிளியர் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,000 இது கிட்ட தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் 26,100 இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா லைஃப் டைம் ஐயை தாண்டிட்டு போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து சம்மவ் புல்லிஷா இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டேஸ்ல வந்து எப்படி போகுது. இது பிரேக் அவுட் ஆயிட்டு மேலே இந்த மூமெண்டம் கண்டினியூ ஆகுதா இல்லையன்றதை பார்க்கலாம். ஸோ ஏன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்ன்றது எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை நான் வீடியோவில் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்யூ.